Taste the Daily. தமிழக பதிவுத்துறையில் வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஊழல் பெருக்கெடுத்து உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தனது அதிகாரத்தை கொண்டு மிரட்டி ஒவ்வொரு சார் பதிவாளர் இடமிருந்து குறைந்தது 30 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் பணம் வரை வசூலித்து வருவதாக புகார் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மண்டலத்தில் அமைச்சர் மூர்த்திக்கு லஞ்சம் கொடுக்க விரும்பாத சார் பதிவாளர்கள் ஒரே நாளில் பல்வேறு இடங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் லஞ்சம் தராத சார் பதிவாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதாகவும் பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஒவ்வொரு துறையிலும் பல்வேறு ஊழல்களை அமைச்சர்கள் சத்தமின்றி செய்வதாக விவரம் அறிந்தவர்கள் தெரிவித்தனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்தும் வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டம் தொடர்பாக கன்னியாகுமரியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், முன்னாள் அமைச்சர்கள் தளவாய் சுந்தரம், பச்சைமால் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் அழைப்பு விடுத்தார். திருவண்ணாமலை மண்டல அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் நியமனத்திற்கான விருப்ப மனுக்கள் பெறும் நிகழ்ச்சி திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலை மண்டல பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் வளர்மதி, அண்ணா தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர் துரைசாமி, நாகப்பட்டினம் மண்டல அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையில் 500க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் ராமச்சந்திரன், வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன், மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன், மாவட்ட அவைத்தலைவர் நாராயணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.